வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு பார்ட் 2 ஒன்லைனராக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் இங்கே ரீகால் பண்ண போகிறோம். அப்படி கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்பர் 1, இந்திய அரசியலமைப்பு 26 ஜனவரி 1950 அன்று அமலுக்கு வந்தது. நம்பர் 2, இந்திய அரசியலமைப்பு 26 நவம்பர் 1949 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்பர் 3, அரசியலமைப்பை உருவாக்கிய சபை அரசியலமைப்பு சபை. நம்பர் 4, அரசியலமைப்பு சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்பர் 5, வரைவு குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நம்பர் 6, இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். நம்பர் 7, இந்தியா ஒரு சுயாட்சி சமத்துவ மதசார்பின்மை ஜனநாயக குடியரசு ஆகும். இந்த லைனில் இருக்க ஆர்டரை கரெக்டாக மாற்றாமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆர்டரை மாற்றி கொடுத்து. நம்பர் 8, அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் இருக்குது. நம்பர் 9, சமத்துவ உரிமை சரத்து 14 முதல் 18 வரை. 10, சுதந்திர உரிமை சரத்து 19 முதல் 22 வரை. தீண்டாமை ஒழிப்பு சரத்து 17. கல்வி உரிமை சரத்து 21A. நம்பர் 13, 6 முதல் 14 வயது இலவச கல்வி சரத்தும் 21A. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நம்ம எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதணும். நம்பர் 14, குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நம்பர் 15, நாடாளுமன்றம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்று ஈரவையால் ஆனது. நம்பர் 16, மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நம்பர் 17, மக்களவை உறுப்பினர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நம்பர் 18, அரசியலமைப்பு மொத்தம் 25 பகுதிகள் 12 அட்டவணைகள் கொண்டது. சரிங்களா? 2 கொஸ்டினுமே சேர்த்து வாசிருக்கேன். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போன பார்ட் 1ல் இருக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது எத்தனை பகுதிகள் எத்தனை அட்டவணைகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்பர் 20, முன்னுரை பி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிறது. ஏன்னா இந்த ஆர்டரும் மாற்றி கேட்டிருக்காங்க. நம்பர் 21, அடிப்படை கடமைகள் சரத்து 51A. நம்பர் 22, அரசியலமைப்பின் பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம். நம்பர் 23, இந்தியா ஒரு கூட்டாட்சி மற்றும் ஒருங்கிணைந்த நாடு. நம்பர் 24, இந்திய அரசியலமைப்பு பிரிட்டன் நாட்டின் அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டது. 25, அவசர நிலை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. தேசிய அவசர நிலை சரத்து 352. மாநில அவசர நிலை சரத்து 356. நிதி நிலை அவசர நிலை சரத்து 360. இந்த அவசர நிலை சரத்து இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நான் ஏன் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு போக போக இன்னும் டீட்டெயிலாக பிரித்து படிக்கும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அதனால் பேசிக்கெல்லாம் இப்போ நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பிலே இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம மல்டிபிள் சாய்ஸாக கொடுத்தோம்னா ரொம்ப டைம் இழுக்குது. டைம் இழுத்தா உங்களுக்கு அது போர் அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒன்லைனராக கொடுத்துருக்கோம். இதுனா கூட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்ட் 3 சீக்கிரமாக வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக்டிவ்லேயே இருந்துக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.